யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் தேவாதி தேவன் அவருடைய திருவுள்ள சித்தத்தின்படி உங்கள் மத்தியிலே அடியனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமை அடைவதாக. உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்துகிறேன். இந்த மாலை கூட்டத்திலே சிஎஸ்ஐ சியோன் திருச்சபையிலே இந்து கால கூட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஸ்தலத்தின் போதகர் ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் நன்றிகளை செலுத்திக் கொள்ளுகிறேன். இந்த திருச்சபை போதக சேகர குழுவினருக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய தியாகம் மிகுந்த பணிகளுக்காக, ஆண்டவருடைய திருப்பணிக்காக தங்களை ஈடுபடுத்தி இருக்கிற அந்த உன்னத நிலைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்திலே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. வாசியுங்கள் சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறவையாய் இருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஊழியத்தை செய்யும் பொழுது நம்முடைய சொந்த ஞானத்தை கொண்டு, நம்முடைய படிப்பறிவை கொண்டு, நம்முடைய உலக அனுபவங்களை கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஊழியம் கர்த்தருடையது, ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, இவைகள் மூலம்தான் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். இந்த மாலை வேளையிலும் புறப்படுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். சகரியா 4:6. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் இந்த வார்த்தையை எழுதினேன். ஆவியானவர் சொன்ன இந்த வார்த்தை பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இந்த மாலை வேளையிலே தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், ஊழிய காரியமாகட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. பரலோகத்திலே இந்த மாலை வேளையிலே அவர் திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் அது கட்டாயம் நிறைவேறும். அவர் சொல்ல ஆகும், அவர் கடலிட நிற்கும். இறையாதே, அமைதியிலாய் இரு என்று சொன்ன பொழுது அங்கே கொந்தளித்து கொண்டிருந்த அந்த கடல் அமைதியானது. அங்கே பெருங்காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த காற்று அமைதியலாய் மாறினது. அவர் சொல்ல ஆகும், அவர் கடலிட நிற்கும். இந்த மாலை வேளையிலே அடியனை உங்கள் முன்பாக நிறுத்தி இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. உங்களை இந்த இடத்திலே அழைத்து வந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் அதை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார்.
அவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். ஏனென்று சொன்னால் அவர் உண்மையான தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம் இல்லாமல் அதில் ஒன்று கூட கீழே விழுவதில்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்கள். பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் அது ஒன்று கூட கீழே விழுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம் நடைபெற முடியுமா? அல்லேலூயா! கட்டாயம் நடைபெற முடியாது. தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது. தீர்க்க தரிசனங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தரிசனங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. உங்களை குறித்து, என்னை குறித்து தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்திலே அந்த தரிசனங்கள், அந்த திட்டங்கள் கட்டாயம், நிச்சயம் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தாமதிப்பது ஒருவேளை அது நாட்கள் கணக்காக இருக்கலாம், அது மாத கணக்கில் இருக்கலாம், அது வருஷ கணக்கிலும் இருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதற்கு காத்திருங்கள் என்று சொல்லி. நெடுகாலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். தேவ சமூகத்திலே காத்திருப்பது என்பது ஒரு பேரானந்தம். வானம் அவரது சிங்காசனமும் பூமி அவரது பாதபடியாக இருக்கிறபடியால் அவருடைய பாதபடியிலே காத்திருப்பது என்பது ஒரு பேரானந்தம். அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது, நித்திய பேரானந்தம் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 1 நாளாகமம் 29வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்கள். 1 நாளாகமம் 29:12 நானே வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யம் கனமும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. பக்தன் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும். எவரையும் பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்படித்தான் தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? தாவீது அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார்? அவர் கரவலாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். தாவீது அவர் கரவலாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த தாவீதை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தாவீதை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எல்லோரும் தாவீதை என்னவாக பார்த்தார்கள்? ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக பார்த்தார்கள். எல்லோரும் அந்த தாவீதை ஒரு மேய்ப்பனாக, ஆடுகளை மேய்க்கிறவனாக அந்த தாவீதை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த தாவீதை எப்படி பார்த்தார்? இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு அதிபதியாய் பார்த்தார். அல்லேலூயா! அந்த தாவீதை ஆண்டவர் எப்படி பார்த்தார்? இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவாய் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா! மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறவர். அவருக்கு முன்பாக ஒன்றுமே மறைவாக இருக்கவில்லை. மனிதர்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேறு,
தேவன் பார்க்கிற பார்வை வேறு. ஆண்டவர் அந்த தாவீதை பார்த்தார், இஸ்ரவேலின் ஒரு அதிபதியாக பார்த்தார். இந்த உலக மனிதர்கள் நம்மை என்ன சொல்லுகிறார்கள், நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்கள், நம்மை அவர்கள் எதுவாக அவர்கள் கணித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நம்மை படைத்த இறைவன், தேவாதி தேவன், அவர் என்னவாய் நம்மை பார்க்கிறார் என்பதுதான் இந்த மாலை வேளையினுடைய கருத்துரு. இந்த மாலை வேளையின் கருத்துரு, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். பிரியமானவர்களே, அந்த தாவீதை பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள், அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம், 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கோம்பை எடுத்து அவனை அவன் சகோதரருக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து அமர்ந்திருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இருந்தார். இந்த சாமுவேலுக்கு தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திலே உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இங்கே ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவன். நான் புறக்கணித்து தள்ளின சவுலை குறித்து எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நான் சவுலை புறக்கணித்து விட்டேன். புதிதாக இஸ்ரவேலுக்கு அதிபதியாக இந்த பெத்லகேமியனாகிய ஈசாயினுடைய குமாரரில் ஒருவரை நான் தெரிந்து கொண்டேன். தேவன் தெரிந்து கொண்டார். இந்த இடத்திலே ஒரு மாற்றம், ராஜ்ய பாரம் இங்கே மாற்றப்படுகிறது. பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த மாற்றத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் திட்டமிட்டதுதான். நீ எந்த மட்டும் இந்த சவுலுக்காக நீ துக்கித்து கொண்டிருப்பாய்? அநேக வேளைகளிலே தேவ தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாம் அநேக வேளைகளிலே நம்மை விட்டு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அநேக வேளைகளிலே தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம் என் வாழ்விலே நடைபெற நானே ஒரு தடையாக இருக்கிறேன். அது உண்மைதானே? இந்த சவுலை நான் புறக்கணித்து விட்டேன். இனி சவுலை நினைத்து கொண்டிருக்காதே. இனி சவுலை நீ நினைத்து கொண்டிருக்காதே. ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய தொடக்கத்தை இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் துவக்குகிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இந்த நாளிலே ஒரு புதிய துவக்கத்தை, தொடக்கத்தை கர்த்தர் துவக்கி வைக்கிறார். ஒரு புதிய ராஜரீக அபிஷேகம், ஒரு புதிய பாதையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அவர் துவக்குகிறார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பையாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார், நீ ஒரு பலிவிருந்தை ஏற்பாடு செய், ஒரு காளையை கொண்டு போ, எல்லோரையும் அந்த பலிவிருந்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ வலதுபுறம் சாயும் பொழுது, நீ இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற அவருடைய குரல் உங்கள் காதுகளிலே துணிக்கும். கர்த்தர் ஒரு திட்டத்தை, தரிசனத்தை அவர் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார்.
அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய திட்டங்களை, தீர்மானங்களை தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன், நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 6வது வசனம், அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஈசாயினுடைய குமாரரிலே நான் ஒருவனை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அந்த ஈசாயினுடைய குமாரர்கள் ஒவ்வொருவராக கடந்து போகும் பொழுது சாமுவேலுக்கு தீர்க்கதரிசிக்கு ஒரு எண்ணம் உருவாகிறது. ஒருவேளை கர்த்தர் சொன்ன குமாரன் இவனாக இருக்குமோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இப்படியாக ஒவ்வொருவராக கடந்து செல்லுகிறார்கள். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? ஈசாயை பார்த்து தீர்க்கதரிசி கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? தேவன் இந்த பலி விருந்துக்கு என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் எல்லா பிள்ளைகளும் கடந்து போய்விட்டார்கள், கர்த்தர் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஒரு கேள்வி அங்கே வருகிறது. சற்று யோசித்து பாருங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அப்படி இருக்கும் பொழுது உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? கர்த்தர் சொன்னார், ஈசாயுடைய குமாரரில் ஒருவரை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. ஆனாலும் எல்லோரும் கடந்து போய்விட்டார்கள், கர்த்தர் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது உன் பிள்ளைகள் எவ்வளவு தானா என்ற பொழுது அங்கே ஒரு பதில் வருகிறது. அப்பொழுதுதான் அந்த தகப்பனுக்கு ஒரு நினைவு வருகிறது. வாசியுங்கள். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அப்பொழுது அந்த தகப்பனுக்கு நினைவு வருகிறது, இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறான், இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் ஒரு இளைய மகன், அவன் ஆடுகளை வைத்து கொண்டிருக்கிறான். சற்றே யோசித்து பாருங்கள். இங்கே பலிவிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா குமாரர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அந்த இளைய மகன் ஆடுகளை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த ராஜ அபிஷேகத்திற்கு உரியவன் அந்த இடத்திலே இல்லை. பிரியமானவர்களே, அந்த ராஜ அபிஷேகத்திற்கு உரியவன் அந்த இடத்திலே இல்லை. அவனை அழைத்து வாருங்கள், அவனை அழைத்து வாருங்கள். அவன் வரும் வரை இந்த பந்தி நிறுத்தப்படுகிறது, இந்த பந்தி நிறுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். அவனை அழைத்து வாருங்கள். தேவனுடைய திட்டம் இப்படித்தான் நடக்கும். பிரியமானவர்களே, அவர் ஆலோசனை கற்ற, அவர் செயலிலே வல்லமையான தேவன். அவர் தெரிந்து கொண்டவனை ஒருவராலும் மாற்ற முடியாது. தேவ தரிசனங்களையும் திட்டங்களையும் குலைத்து போட சத்துருவானவன் எவ்வளவு போராட்டினாலும் அவர் திட்டங்களை, தரிசனங்களை குலைத்து போட ஒருவராலும் முடியாது. பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த தாவீதை அழைத்து வருகிறார்கள். இந்த தாவீதை அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இவன் தான்
இவனை அபிஷேகம் பண்ணு. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அந்த இடத்துல, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கர்த்தர் கொடுக்கிறார். இவன் தான், இவனை எனக்காக, இஸ்ரவேலுக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. இந்த ஆத்தூர் பட்டணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த மாலை வேளையிலே அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இவர்கள்தான் அவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சிறு ஜனக்கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்கள் தான் அவர் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கிறார். இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. இன்றைய மாலை வேளையிலே கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நம் மீது அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு ராஜ அபிஷேகம், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே அதை செய்வதற்காகத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் எதேச்சையாக இந்த இடத்திற்கு கடந்து வரவில்லை. உங்களுக்கு எத்தனையோ பணிகள் உண்டு, எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு என ஏற்படுத்தின தேவ தூதர்கள் உங்கள் கரங்களை பற்றி அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பணிபடிகளில் தேவ தூதர்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் உங்கள் இருதயங்களை பார்க்கிறார். இன்றைக்கு அவர் உங்கள் இருதயங்களை பார்க்கிறார். உடனே தைல கொம்பை அவன் உடைத்து அந்த தாவீதின் சிரசின் மீது ஊற்றி அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு தாவீதோடு கூட இருந்தார். அந்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். இந்த மாலை வேளையிலே நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. எதுவாக இருந்தாலும் எனக்குள்ளே என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் அவர் பெரியவர். அதை சொல்வதற்காகத்தான், அதை நினைப்பூட்டுவதற்காகத்தான் இந்த மாலை வேளையிலே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கலாம், இந்த வாய்ப்பு, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இந்த வாய்ப்பு கிடைக்கவிருந்த நல்ல வாய்ப்பு கை நழுவி போனது. எனக்கு வர இருந்த ஒரு ப்ரமோஷன், எனக்கு வர வேண்டிய ஒரு இன்கிரிமெண்ட், எனக்கு வர வேண்டிய ஒரு உயர்வு என்னை விட்டு கைவிட்டு போனது என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் இந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் என் கையை விட்டு போனது, எனக்கு இன்னும் வரவில்லையே. இத்தனையோ காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்தே கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதற்காகத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது தங்கி இருந்தார். பிரியமானவர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சகரியா 4வது அதிகாரத்தில். ஏழாவது வசனம் பெரிய பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறிவிடுவாய். அபிஷேகம் நுகத்தை முறைக்கும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் பர்வதங்கள் மெழுகை போல உருகும். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தினால்
பர்வதங்கள் ஒரு மெழுகை போல உருகி போகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ செருபாபேலாய் இருக்கிறாய். வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ செருபாபேலாய் இருக்கிறாய். இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக ஏமாத்திரம், இந்த செருபாபேலுக்கு முன்பாக ஏமாத்திரம், நீ சமபூமியாய் மாறிவிடுவாய். இந்த பெரிய பர்வதம் பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், அச்சுறுத்தி கொண்டு இருக்கலாம். எந்த நாளிலே இந்த பர்வதம் நீங்கி போய்விடுமோ என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் செருபாபேலை நிரப்பின கர்த்தர், செருபாபேலோடு இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஏமாத்திரம். அந்த பர்வதத்தை பார்த்து நீங்கள் பேசலாம், நீ எனக்கு முன்பாக ஏமாத்திரம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லலாம், நீ ஏமாத்திரம். அந்த நோய்களை பார்த்து நீங்கள் சொல்லலாம், நீ ஏமாத்திரம். அந்த கடன் பிரச்சனைகள் பற்றாக்குறைகளை பார்த்து நீங்கள் சொல்லலாம், நீ ஏமாத்திரம், நீ ஏமாத்திரம். அந்த செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறி போவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறி போவாய். பர்வதங்கள் மெழுகை போல உருகும். அதுதான் அபிஷேகம் செய்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய அபிஷேகம் அதைத்தான் செய்யும். கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், சாபங்களை நீக்கும், எல்லாவற்றையும் செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு தாவீதின் மீது இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் தாவீது செல்கிற இடங்களில் எல்லாம் தாவீதுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். இந்த இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அவன் வெற்றி வீரனாக தாவீது ஆட்சி செய்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ரேமா வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை நம்மை நோக்கி வந்திருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தாவீது எங்கே காத்து கொண்டிருந்தார்? அங்கே ஆடுகளை மேய்க்கிற அந்த வயல் வெளியிலே அந்த தாவீது காத்து கொண்டிருந்தார். தாவீதுக்கு தெரியாது, அந்த தாவீதுக்கு தன்னை குறித்து தேவ திட்டம், தரிசனம் தாவீதுக்கு தெரியவில்லை. அவன் வயல் வெளியிலே ஆடுகளை வைத்து கொண்டு காத்திருந்தார். ஆனாலும் தேவ திட்டம், தேவ தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்த பொழுது தாவீதை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். தாவீதை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, ஒரு வார்த்தை கட்டளையிடும் பொழுது, பரலோகம் ஒரு வார்த்தை கட்டளையிடும் பொழுது உங்கள் காரியங்கள் கைகூடி வரப்படுவார். பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வரப்படுவார். இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் நிறைவேறும். இதுவரை எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணும். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நற்செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் அல்லவா? விடாய்த்து போன ஆத்துமாவை குளிர பண்ணுகிற அந்த நற்செய்தி சீக்கிரமாய் வந்து சேரும் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நெடுகாலமாய் காத்திருந்து இருதயம் இழைத்து போனதோ, அந்த பர்வதத்தை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, அந்த பர்வதங்கள் இன்றைக்கு சமபூமியாய் மாறுவதை பார்ப்பீர்கள். இந்த ஆலய வளாகத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த பர்வதம் மறைந்து போயிருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ தேடியும் காணாதிருப்பாய். அந்த பெரிய பர்வதம் எங்கே மறைந்து போனது? நீ தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தை, நீ தேடியும் காணாதிருப்பாய். அது மறைந்து போயிருக்கும். அது கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தினால் அந்த பர்வதம் மெழுகை போல கரைந்து ஓடி மறைந்து போயிருக்கும். தேக்கிலா பிரச்சனைகள் மறைந்து போயிருக்கும். பொல்லாங்க தோன்றுகிற மனிதர்கள், பொல்லாப்பை செய்கிற மக்கள், அவர்கள் மறைந்து போயிருப்பார்கள். தேங்க்யூலா, தேங்க்யூ மாஸ்டர். உனக்கு விரோதமாய் ஒரு வழியிலே வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவராக இருக்கிறார். தேங்க்யூலா. நாம் எழுப்பி நிற்போமா? ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிடங்கள் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார்.
மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது பொய் சொல்வதில்லை. பொய் சொல்ல தேவன் அவர் மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. செருபாபேலே, இந்த செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், இந்த செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறி போவாய். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை உடைத்து இந்த தாவீதின் மீது அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம் மீது அவர் இன்றைக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய சிரசின் மீது அவர் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? உனக்கு விரோதமாக இடமும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேங்க்யூ லார்ட். நான் இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு, இந்த அபிஷேகத்திற்கு, தேவனுடைய பாத்திரமாய் விளங்குவதற்கு நான் எந்த தகுதி உடையவன் என்று சொல்லி நீங்கள் ஐயம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் ஐயம் கொள்ள தேவையில்லை. அந்த தாவீது அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஒரு சிலராய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ மைட்டி ஜீசஸ். ஒரு சிலரை கர்த்தர் ஊழியத்திற்கென இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கென கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். அவருடைய ராஜரீக ஊழியத்திற்கென கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு தீர்க்கதரிசியாய் தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு, தேங்க்யூ லார்ட், அநேக சூழ்நிலைகளிலே மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு அவர் பேசி இருக்கிறார். மீண்டும் அதை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த மாலை வேளையிலே மீண்டும் அவர் அதை வலியுறுத்துகிறார். சாமுவேலே, சாமுவேலே என்று அழைத்த பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த தாவீது அப்படி பணிந்த பொழுது தாவீதை மொத்த இஸ்ரவேலுக்கும் அதிபதியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கரவலாடுகளின் முன்பாக சுற்றி கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, இஸ்ரவேலை இனி நீ மேய்ப்பாயாக, இஸ்ரவேலை இனி மேய்ப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வேலையிலே இன்னும் சிறப்பாக எப்படி விளங்குவது என்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஊழியத்தை எப்படி செய்வது என்று சொல்லி ஒரு விசேஷத்து கிருபை வரங்களை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். குடும்ப வாழ்விலே எப்படி செயல்பட வேண்டும், சொந்த பந்தங்கள் மத்தியிலே எப்படி செயல்பட வேண்டும், சமுதாய வாழ்க்கையிலே எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷத்து கிருபையை, ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். இந்த மாலை வேளையிலே அதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியிலே சாஸ்தாங்கமாய் எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. வானம் உமது சிங்காசனமும் பூமி உமது பாதபடியாய் இருக்கிறது சுவாமி. உம்முடைய பாதபடியிலே சாஸ்தாங்கமாய் எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிற சுவாமி. தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவரை தாவீதை நீ தெரிந்து கொண்டு ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினீர் சுவாமி. இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீ தெரிந்து கொண்டபடியினாலே இந்த சரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர். தேவரீர் பேசி இருக்கிறீர். பொய் சொல்ல தேவன் என் மனிதன் அல்ல, மனமாற என் மனுபுத்திரனும் அல்ல சுவாமி. ஏற்ற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தீவிரமாய் நீ நிறைவேற்ற போவதற்காக என் வார்த்தையை இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன் என்று, இந்த நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நல் வார்த்தைகளை, திட்டங்களை, தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறாராக. ஆசீர்வதி சுவாமி. அவர்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சுவாமி.
தேங்க்யூ லார்ட். வெண்கல கதவுகள் உடையட்டும், இரும்பு தாழ்வார்கள் முறியட்டும், அந்த காலத்திலும் ஒலிபடித்திலும் இருக்கிற பொக்கிஷங்கள் இவர்களை வந்து சேரட்டும் சுவாமி. இவர்களுக்கு வர வேண்டிய நியாயமான மூதாதையர்களுடைய சொத்துக்கள் இவர்களை வந்து சேரட்டும். இவர்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய உயர்வுகள் வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்திலே. கல்வியிலே ஒரு மேன்மையை தாரும் ஆண்டவர், சமுதாய வாழ்விலே ஒரு மேன்மையை தாரும், ஊழியத்திலே மேன்மையை தாரும், கிருபைகளை தாரும் சுவாமி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ லார்ட். மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த நல்ல தருணத்தை அன்பு சகோதரி, அன்பு தாயே, தகப்பனே, விட்டு விடாதிருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வெளியே சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் இருதயத்திலே சொல்லலாம். இருதயத்தின் நினைவை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விடுகிற பெருமூச்சை அவர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். ஒடுக்கப்படுவர்களுக்கு தேவன் நியாயம் செய்கிறார். ஒரு சிலருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய காரியங்களிலே ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் அவர் நீதி செய்வார். தேங்க்யூ லார்ட். அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அந்த நீதியின் சூரியன் உதிப்பார். உங்களுக்கு அவர் நீதி செய்வார். தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி செய்வதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வாய்ப்புக்காக, நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக, நீர் கொடுத்த தரிசனத்திற்காக, நீர் கொடுத்த ஆண்டவரே வரங்கள் வல்லமைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய சிலுவையின் கீழே ஆண்டவரே கீழ்ப்படுத்தி உமக்கு மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஐயாவுடைய செய்திக்கு பகிர்ந்து